நாச்சியார் திருமொழியில் 14ஆம் திருமொழியில் 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதக் கண்டீரே. மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாசுரம். மாலாய் பிறந்த நம்பே, மாலாய்னா அன்பு, அன்பே வடிவமாவன் பகவான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இல்லையா, அந்த அப்படிப்பட்ட நல்ல நிறைந்த பூர்ணரானவர் எப்பவும் அன்பையே எல்லாருக்கும் காமிக்கிறாராம். அப்படி அன்பே வடிவமாக பிறந்த நம்பி அண்ணா பூர்ண குணம் படைத்தவர். மாலே செய்யும் மணாளனை எப்பவுமே என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் தன்னோட அன்பை காட்டி காட்டி இருப்பார் இல்லையா. அப்படிப்பட்டவர் விளையாட்டு, அவரோட விளையாட்டே என்னது, அன்பை காட்டுறது தான். அவர் என்ன பண்ணுவார், எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லுவார். எதுக்கு, சும்மா தன்னோட காதலை காமிச்சு நம்ம அவர் மேலே காதல் வரணுங்கிறதுக்காக ஏதாவது பொய்கள் சொல்லுவார். அதெல்லாம் விளையாட்டுக்கு பொய் சொல்லுவார். அவரை நீங்கள் இங்கே எங்கேன்னு பார்த்தேளா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறார். எப்போ பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதுவும் எப்படி பொருந்தாத பொய்யா சொல்லுவாரே அப்படிங்கிற ஆண்டாள். ஏன்னா அவர் சொல்கிறதுல பொருத்தமே இருக்காது. ஒரு ஆயர்குல பெண் வந்து கேட்டாலாம், என்னடா உன் கண்ணா உன் முதுகில் மஞ்சள் சந்தனம் எல்லாமே இருக்குது அப்படின்னாலாம், எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னாலாம். அதுவா நீ பூசினது தான் நேத்திக்கு அப்படின்பானான். அந்த மாதிரி அவங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். அது விளையாட்டுக்கு தான் சொல்லுவான். அது ரொம்ப கேட்கறதுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அப்படி பொருந்தா பொய்ய சொல்லும் கண்ணனை நீங்கள் எங்கேயா பார்த்தேளா அப்படின்னு கேட்குறான் ஆண்டாள். அதுக்கு அந்த தோழிகள் சொல்கிற மாதிரி, ஆமாம் அப்புறம் மேலே அப்படியே வெயில் பரவி கிடக்கு இல்லையா, அது பாவம் கண்ணன் மேலே படக்கூடாது திருமணியில். அதை தடுக்கிறதுக்காக வினதை சிறுவன், வினதையோட பையன் யார், வைனதேயன், அந்த கருட பகவான் என்ன பண்ணுறார், தன்னோட சிறகை விரிச்சு அப்படியே தடுப்பு மாதிரி போட்டிருக்கார். அங்கே அந்த மேலாப்போட மேல் தட்டுக்கிற ஃபுல்லாக தன்னோட சிறகை விரித்து கண்ணனுக்கு நிழல்படும்படியாக வச்சுருக்கார் இல்லையா. அப்படிப்பட்டவனை பிருந்தாவனத்தில் பார்த்தோமே அப்படின்னு அவன் சொல்கிறாளாம். எப்போவுமே கண்ணனுக்கு ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் எல்லாருமே எப்போவுமே அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பாள் இல்லையா. அதுதான் அவன் சொல்கிறா, அந்த கருடன் சிறகாலே பகவானுக்கு வெயில் படாமல் விரிச்சுட்டு பாரு எப்போ போனாலும். அப்படிப்பட்டவரை நாங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தோமே அப்படிங்கிறாளாம்.